நீரும் கருத்தினில் சந்தேகித்து பரீட்சிக்கவே வந்து கேட்டவுடன் லக்ஷ்மிபதியான பாண்டுரங்கேஷனை பக்ஷமுடனே ஸ்துதித்தேனையா, பக்ஷமுடனே ஸ்துதித்தேனையா. நந்த கோபாலரும் எந்தனுக்கிறங்கியே இந்த மூக்குத்தியை தந்தாரையா. முந்தின ஜென்மத்தில் செய்த புண்ணியவசத்தால் அந்த ஸ்ரீரங்கரை கண்டோமையா, அந்த ஸ்ரீரங்கரை கண்டோமையா. இந்த ஊரைதனை கேட்டு ராவோஜியும் சிந்தை தெளிந்து அறிவு வந்து அந்தரங்கத்துடன் இந்த க்ஷணமே நான் முகுந்தனை கண்டு வருவேனென்றார், முகுந்தனை கண்டு வருவேனென்றார். பொல்லாத பணத்தின் மேல் பேராசை கொண்டு நான் நல்லறிவு வந்து திரிந்தேனையா. எல்லாத்தையும் பொறுத்தென்ன இந்த க்ஷணம் உந்தன் பாதமல தாருமையா, உந்தன் பாதமலர் தாருமையா. இந்த விதம் புரந்திரதாசரும் அப்போ சிந்தையும் தெளிந்து ஞானம் தன்னை அடைந்து வஞ்சகமாய் சம்பாதித்த பொருள் எல்லாத்தையும் வந்தபடி வேதியர்க்கு தானம் கொடுத்தார். தரித்திரமுள்ள பேரையும் தீனர்களையும் தேடி அழைத்து வந்து தானம் கொடுத்தார். பஞ்சை பரதேசியை கூட்டி வந்து மிஞ்சின பணத்தையெல்லாம் வாரி கொடுத்தார். 2 லட்சம் ரூபாய் பெறும் ஐவேச்சி தன்னை பண்டரிபுரநாதர்க்கு எழுதி வைத்தார். பெண்டு பிள்ளைகளை கூட்டி பண்டரிபுரம் வந்து முஞ்ச விருத்தி பண்ணியவர் காலம் கழித்தார். தம்பூருவை நாதமிட்டு தாளங்கள் போட்டு சதா பண்டரிநாதரையே ஸ்தோத்திரம் செய்து அன்று கழிக்கும் மரிஷி கொண்டு கழித்து என்றும் மீது ஜோலியாக காலம் கழித்தார். பக்தியுடன் புரந்திரதாசரும் அப்போ பலவித புஷ்பங்கள் பறித்து வருவார். ஸ்ரத்தையுடன் ருக்மிணிபாய் மாலைகள் கட்டி அச்சுதர் அரங்கருக்கு சார்த்தி வருவார். நித்தியமாயெல்லாவரும் சன்னதி சென்று பக்தியுடனே பஜனை செய்து வருவார். சத்தியமாய் முக்தி பெறும் சத்கதைகளை பக்தியுடனே பஜனை செய்து வருவார். இந்த விதமாய் இவர்கள் இருக்கும்போது பண்டரிபுரநாதரும் சித்தமிறங்கிய போ அத்தியந்த சிநேகிதர் போலவர் அண்டையில் வந்து ஆதரவாகவே சில வார்த்தைகள் சொல்வார். பெண்மணிக்கு 10 வயதாகவில்லையா, கன்னி பருவம் அடைந்தும் அறிவில்லையா, இன்னும் சும்மா இருந்தால் இழப்பமில்லையா, மாப்பிள்ளை எங்கிருக்கார் என்று சொல்லையா. என்னவோ இந்த விசாரம் என்னால் ஆகுமா, ஈசன் இருக்கும் போது எனக்கு ஜாரமா, எந்த அபவாதம் உனக்கில்லை போகுமா, எல்லாம் அவர் இஷ்டம் போல் நடத்துவார் என்றார்.
பக்தனுரை கேட்டு பாண்டுரங்கனப்போ பாலகி ருக்மிணிக்கு கல்யாணம் செய்திடவேதான் நினைத்தார். தாசனை அழைத்தாள் நேசமாயுரைத்தாள் ஈசன் வந்து என்ன செய்குவார், இதற்கு என்ன வார்த்தை கூறுகின்றீர்? நான் இருக்கிறேன் வாரும், நடத்தி தரேன் பாரும், நல்ல வரத்தை கோரும் பாரில் புகழும்படி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றார். கையில் பணமேது கல்யாணம் இப்பொழுது நடத்த முடியாது, அரங்கன் கிருபையிருந்தால் நடக்கட்டும் ஆகாது நம்மால் என்றார். வேண்டிய மட்டிலும் பணமுதவி செய்வேன், மனம் வருந்த வேண்டாம், உந்தன் தயவிருந்தால் நானே சொந்தமாக முடிப்பேன். கிஷ்கிந்தாபுரம் என்றோர் நகரம் தன்னில் நாராயணர் ராவுஜி என்றொருவர் சீலமுடையொரு பாலகன் இருக்கிறான், ஸ்ரீ கிருஷ்ண ராவுஜி என்றவன் பேர். உத்தமமான உயர்ந்த கொடும்பந்தான், ஸ்ரத்தையாய் சாஸ்திரம் கற்றவன்தான், மெத்தவே செல்வம் படைத்தவன்தான், நம் உத்தமி ருக்மிணிக்கேற்றவன்தான். அழகில் மன்மதனை பழிப்பான், நல்ல குணத்தில் தர்மரை தோற்கடிப்பான், தனத்தில் குபேரனை பார்க்கிலும் அதிகம்தான், தங்கள் குழந்தை கேற்றவன்தான். நேரினில் இருவரும் சென்றிடுவோம், அந்த நாராயணராவுவிடம் கேட்டிடுவோம், சீருடனே அவன் சம்மதித்து விட்டால் சீக்கிரம் கல்யாணம் செய்திடுவோம். கிஷ்கிந்தாபுரம் தன்னை போயடைந்தார், அந்த நாராயணராவுஜி தன்னை கண்டார். நேரினில் கல்யாண விஷயங்கள் யாவையும் பேசி முடித்து முகூர்த்தம் வைத்தார். கன்னிகாதானமுடன் பூதானம் கோதானம் கட்டழகிக்கேற்ற மாளிகையும் மட்டில்லா சீராக பாத்திரம் முதலாக ருக்மிணிக்கு ஸ்ரீதனம் தான் கொடுத்தார். அழகுடன் கல்யாணம் முடிந்த பின் குழந்தையை அவர்களிடத்திலே விட்டு தன் ஸ்ரீயை தன்னுடனே தீர்த்த யாத்திரை போய் வந்திடுவாரைக்கிங்கே இருந்திடென்றார். அங்கே அவரிடமும் விடை பெற்று மங்கை லக்ஷ்மி பாயும் கூட்டிக் கொண்டு எங்கிலும் சென்று புண்ணிய தீர்த்தங்களாடியே இருபேரும் பண்டரிபுரத்தில் வந்தார். இந்த விதமாய் புரந்திரதாசரும் புண்ணிய க்ஷேத்திரம் போய் வந்தவுடன் பண்டரிநாதருக்கு தொண்டுகள் செய்தவர் கொண்டு காலத்தை கழித்து வந்தார். கொண்டு விட்ட பின்பு அந்த குழந்தையை சென்று அழைத்து வரவில்லையே என்று ரிதுவாகி நின்று வருந்துமோ எல்லாரும் மேசி பழிப்பார்களே. என்ன சொல்லியும் புரந்திரதாசரும் ஒன்றிலும் பற்றுதல் இல்லாமலே என்றும் ஒரு போலே பண்டரிநாதரை கொண்டாடி ஸ்தோத்திரம் செய்து வந்தார். நல்ல தினத்தில் குழந்தை ருக்மிணி வாய் ரிதுவான செய்தி அறிந்தவுடன் மெல்லவே பண்டரிநாதரும் பெண் வேடம் கொண்டு ருக்மிணி பாயின் அன்னையிடம் வந்தார்.
ஏதடி சும்மா இருக்கிறாய் உங்கள் பெண் சோபனமானதாய் சொன்னாரேடி, உன்னாதர் எங்கே போயிருக்காரடி என்று ஆதரவாகவே கேட்டு நின்றாள். இந்த ஊரைதனை கேட்டு லக்ஷ்மி பாயும் சிந்தையில் கொஞ்சம் வருத்தத்துடன் எந்தன் பிராணநாதன் ரங்கன் கோயில் சென்று தொழுது வர போயிருக்கார் என்றாள். மெத்த வருத்தத்தால் உத்தமி சொன்னதை கர்த்தனும் கேட்டு மனம் தளர்ந்து இத்தருணமே திவளின் மனக்குறை முற்றிலும் தீர்த்திட வேணுமென்று நேசமாய் பாரியுடன் பாண்டுரங்கரும் தாசர் வடிவம் எடுத்து கொண்டு பாசங்கொண்டவரை போலே நடித்தவர் பாரியுடனே வழி நடந்தார். ஒட்டை தம்பூரை எடுத்து கொண்டு சில பாட்டுகள் பாடி பஜனை செய்து மேட்டிமையாய் ரிது ஸ்நானம் கழித்திட ஆத்திரவுடனே ஓடி வந்தார். இந்த விதமாயிரு பேரும் வந்திட கிஷ்கிந்தாபுரத்தில் உள்ளவர்கள் வாருங்கள் சம்மந்தி மகளே உங்கள் பெண் இன்றுதான் சோபனம் என்றுரைத்தார். சொல்லி அனுப்பினால் போலே நீங்கள் இப்போ நல்ல சமயத்தில் வந்திரையா, உங்கள் குழந்தை மனம் வருந்திடாமல் இந்த விசேஷம் நடத்துமையா. சம்மந்தி மகளே உங்கள் பெண் இன்று சோபனமானாளையா, அதற்குள்ள சிலவுகள் செய்திட கைதனில் என்ன கொணந்திரையா. கட்டின நாள் முதல் சோற்று புக்காந்தனில் விட்டு நடந்திரையா, அவள் கெட்டிக்கார குட்டியானபடியாலே காலம் கழித்தாளையா. அடியாராம் மாதம் தீபாவளி என்ற அடியந்திரம் செய்தீரா, உங்கள் அருமை மகளுக்கு பெருமைகள் வையாமல் அவமானம் வைக்கலாமா. ஊரில் உள்ள பேர்கள் தான் விடுங்க அந்த நாராயண ராவுஜியும் அவர்களை வாருங்கள் என்று கூட அழைத்திடாமல் மாறுமுகமாக சென்றார். தடித்தனமாகவே சம்மந்திமார்களும் இடித்து உள்ளே புகுந்தார். அந்த அருமை மாப்பிள்ளை இவர்களை கண்டதும் ஆங்காரமாகவே உரைத்தார். போதும் போதும் உம்மை யார் இங்கே அழைத்தார், எதுக்கு இங்கே வந்தீர், எந்தன் சொற்றை சிலவாக்க வேறே ஆள் இருக்கு, சீக்கிரம் ஊரு போய் சேர். கட்டின நாள் முதல் கொட்டினோம் சோற்றையும் பட்டி போல் உன் மகளுக்கு, இங்கே விட்டதும் போதாமல் வெட்கமும் இல்லாமல் நக்கவே இங்கேன் வந்தாய். மாப்பிள்ளை சொன்னதை கேட்டு இரு பேரும் மெத்த தலை குனிந்து நம் மங்கை ருக்மிணி பா எங்கே இருக்கிறாள், அங்கே போய் பார்ப்போம் என்றார்.